விநாயகன் 16 மாண்புமிகு உறுப்பினர் ஐபி செந்தில்குமார் மாண்புமிகு சமூக நல மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களின் அனுமதியோடு திருத்திய விடையை அளிக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதி கொடைக்கானல் வட்டாரம் வடகவுஞ்சி ஊராட்சி ஜீவா நகர் பகுதியில் குழந்தைகள் மையம் ஒன்று 2007ஆம் ஆண்டிலேயே தொடங்கப்பட்டு தற்போது அங்கு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. தற்போது வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் மையத்திற்கு 2021ஆம் ஆண்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட ஒருங்கிணைப்பின் கீழ் ரூபாய் 10,93,000 மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது. அப்பணிகள் விரைவில் நிறைவு பெற உள்ளன. மேலும் இம்மையத்தில் தற்போது மொத்தம் 12 குழந்தைகளும் ஒரு கர்ப்பிணி பெண்ணும் ஆக மொத்தம் 13 பயனாளிகள் மட்டுமே பயன்பெற்று வருகின்றனர். மட்டுமல்லாது இம்மையம் செயல்பட்டு வரும் ஜீவா நகர் பகுதியின் மொத்த மக்கள் தொகையின் எண்ணிக்கை 306 மட்டுமே. எனவே மொத்த பயனாளிகள் எண்ணிக்கை மற்றும் ஒட்டுமொத்த மக்கள் தொகை எண்ணிக்கை ஆகியவற்றை கருத்து கொண்டால் அங்கு புதியதாக மையம் அமைக்க வேண்டிய தேவை எழாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் 2016 தொடர்ந்து வைத்த கோரிக்கைகளில் நான் கேட்ட கேள்விகளில் ஒன்று இது. 2021 மாண்புமிகு மக்கள் தலைவர் திராவிட மாடல் நாயகர் அவர்கள் நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த ஜீவா நகர் பகுதியில் அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கு MGNRGS மூலமாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. அதற்கு நான் முதலில் இந்த அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இருந்த போதிலும் அந்த வடகவுஞ்சி ஜீவா நகர் என்பது நம்முடைய சாலையிலிருந்து மிக உயரமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படை, அதே போல விதிகளுக்கு உட்பட்ட நிலைப்பாடுகள், அதை பற்றி அமைச்சர் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள். நான் பணிவோடு எடுத்து சொல்ல விரும்புவது, மலைப்பகுதிகளில் நீங்கள் விதிவிலக்குகளின் அடிப்படையிலே பணிகளை எடுத்து செய்து மக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல வடகவுஞ்சி ஊராட்சியிலே செம்பராங்குளம் என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் புதிய அங்கன்வாடி மையம் அமைக்க அரசு அதற்கு அனுமதியை வழங்கிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அது மலைப்பகுதியாக இருந்தால் அதற்கு நம்ம விதியை தளர்வு பண்ணி கூட அமைத்துவிட வழிவகை இருக்கிறது. ஆகவே ஏனென்றால் இந்த ஆண்டு புதியதாக மலைப்பகுதி மக்களின் நலனுக்காக, பழங்குடியின மக்களின் நலனுக்காக 10 புதிய மையங்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின்படி புதியதாக தொடங்கப்பட்டுள்ளது. ஆகவே நம்முடைய மாண்பு உறுப்பினர் அவர்கள் தனியாக அந்த மலைப்பகுதியை குறிப்பிட்டு எழுதும்போது அதற்கு தொடங்கிட இந்த அரசு பரிசீலனை செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் ஐபி செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு அந்த விதிவிலக்குகளை தளர்த்தி அனுமதி வழங்கும் என்று அமைச்சர் அவருடைய பதில் தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி. இந்த நேரத்தில் நான் பணிவோடு அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புவது, உலக நாடுகளில் புதிய தொழில்நுட்பங்களினுடைய வளர்ச்சி அதிகரித்து வருகின்றது. அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் இந்திய ஒன்றியத்தில் தமிழ்நாட்டில்தான் பிற மாநிலங்களுக்கு முன்னோடி தலைவராக நம்முடைய மக்கள் தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்கள் பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸஸ், அந்த வகுப்பறைகளை தொடக்க பள்ளிகளிலிருந்தும் அதே போல உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளிலும் இன்றைக்கு விரிவுபடுத்துகிற பணியை மிக பிற மாநிலங்களில் எங்கும் இல்லாத அளவிற்கு அதை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு கட்டிடத்தினுடைய அடித்தளம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல எதிர்கால சந்ததிகளுடைய வாழ்வின் அடித்தளமே கிராமப்புறங்களில் பால்வாடிகள் என்று சொல்லப்படுகிற இந்த அங்கன்வாடிகள் தான். அந்த வகையில் இன்றைக்கு AI என்று சொல்லுகிற செயற்கை நுண்ணறிவோடு கூடிய அந்த LED திரைக்காட்சிகளின் மூலமாக அங்கே வரக்கூடிய மாணவர்களுக்கு அந்த பயிற்சியை வழங்கக்கூடிய புதிய வழிவகையை அரசு கொள்கை முடிவாக எடுத்து அந்த அங்கன்வாடி மையங்களில் எதிர்காலத்திலே நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி, அதே போல AI டெவலப்மெண்ட், இவைகள் எல்லாம் அங்கன்வாடி மையங்களிலும் கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய கல்வியை தொடங்குகிற இடமே அங்கன்வாடி மையங்கள் தான். அங்கிருந்து அந்த வளர்ச்சியை நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கால சந்ததிகள் பெற வழிவகையை அரசு செய்திட வேண்டும் என்று கேட்டமைகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கால தமிழ் சமுதாயமாகி அந்த குழந்தைகளின் நலனுக்காக நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவுப்படி பல்வேறு நவீன தொழில்நுட்ப வசதிகள் செய்து கொடுக்கும் பணியும் இந்த அரசு செய்து வருகிறது. முதற்கட்டமாக முன்னேற விளையும் மாவட்டங்களான ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் ஆகிய 2 மாவட்டங்களில்
அந்த மையங்களுக்கு புதியதாக ஆர்ஓ வசதியோடு கூடிய குடிநீர் வசதி, மழைநீர் வடிகால் அமைப்பு, அதுபோல LED டிவி அமைத்தல் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள், புதியதாக வண்ண படங்கள் வரைதல் என்றெல்லாம் அவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டிலே 5590 குழந்தைகள் மையங்களை அதுபோல LED டிவி உள்ளிட்ட வசதிகளோடு நவீனப்படுத்தவும் இந்த அரசு முயற்சித்து வருகிறது. அதுபோல 6500 புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. இவ்வாறு தொடர்ச்சியாக எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்கன்வாடி மைய கட்டிடங்களுக்கும் அத்துணை வசதிகள் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் சமூக பொறுப்பு நிதியிலிருந்தும் செய்து வருகிறார்கள். ஆகவே அரசும் நவீன தொழில்நுட்ப வசதிக்கு ஏற்ப மையங்களை தரம் வைத்திட நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை நான் கூற விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.